அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மீகுடவில் நள்ளிரவில் பயங்கரம். அன்னதான வரிசைக்குள் புகுந்து 6 பேரை பலியெடுத்த கெப் வாகனம். டொலரின் வெளியேற்றத்தை தடுக்க எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. கியூஆர் முறை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்கிறார் வலுசக்தி அமைச்சர். யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்தில் பெரும் அரசியல். யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம். 10 கோடி ரூபாயுடன் வர்த்தகர் திடீர் மாயம். வவுனியாவில் சம்பவம். பௌத்த மதகுருவால் சிறுமிக்கு அநீதி. நீதி கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மீகுடவில் நள்ளிரவில் பயங்கரம். அன்னதான வரிசைக்குள் புகுந்து 6 பேரை பலியெடுத்த கெப் வாகனம். சிறிய குழந்தை உட்பட 7 பேர் படுகாயம். மீகுட பகுதியில் தன்சல் அன்னதானம் வரிசையில் நின்றவர்கள் மீது கெப் வாகனம் ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை இந்த விபத்தில் படுகாயமடைந்த சிறு குழந்தை உட்பட மேலும் 7 பேர் ஹோமகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெசாக் பண்டிகையொட்டி கொழும்பு அவிசாவளை ஹைலெவல் வீதியில் மீகுட பிரதேசத்தில் வீதி ஓரத்தில் பிரதேசவாசிகளால் ரொட்டி தன்சல் வழங்கிய நிலையில் நள்ளிரவு வெசாக் தோரணங்கள் பார்வையிட சென்ற பலர் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். இந்த வேளையில் அவிசாவளை பக்கமிருந்து கொழும்பு பக்கமாக அதிவேகமாக பயணித்த கெப் ரக வாகனம் ஒன்று அங்கு வரிசையில் நின்றிருந்தவர்களை மோதி தள்ளியுள்ளது. இதன்போது அந்த வரிசையில் நின்றிருந்த சிறுவர்கள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்ததுடன் அவர்கள் உடனடியாக பிரதேசவாசிகளால் ஓமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டொலரின் வெளியேற்றத்தை தடுக்க எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. கியூஆர் முறை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்கிறார் வலுசக்தி அமைச்சர். எரிபொருள் விநியோகத்துக்காக தற்போது நடைமுறையில் உள்ள கியூஆர் முறையை மேலும் கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அருண கண்ணா திலக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான நிலையில் எரிபொருள் பாவனையை குறிப்பிடத்தக்க அளவு கட்டுப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட உள்ளதாகவும் இல்லையில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிப்பதற்கான நிலைக்கு கொண்டு செல்லப்படலாம் என்பதுடன் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்த நெருக்கடியை தொடர்வதன் காரணமாக நாம் பெருமளவில் எரிபொருள் நுகர்வோர் குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. தற்போது கியூஆர் முறையை மற்றும் கோட்டா முறையை அறிமுகப்படுத்தியதன் ஊடாக எரிபொருள் நுகர்வை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க முடிந்த போதிலும் அது இன்னும் நாட்டின் தேவைக்கான மட்டத்துக்கு வரவில்லை. தற்போது உலக சந்தையில் எரிபொருளின் விலை பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் பெரும அளவிலான அந்நிய செலவாணி நாட்டை விட்டு வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை ஒப்பிட்டு ரீதியாக பார்த்தால் எரிபொருளுக்காக அந்நிய செலவாணியாக ஜனவரி மாதத்தில் $186 மில்லியன், பிப்ரவரி மாதத்தில் $97 மில்லியன், மே மாதத்துக்கும் போது $524 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார். யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்தில் பெரும் அரசியல். யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம். யாழ்ப்பாண உயர் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் தொடர்பாக யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் 29/5/2026 அன்று நடைபெற்ற யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சிறப்பு பொதுக்கூட்டத்தின் தீர்மானத்தின்படி இந்த கடிதம் எழுதப்படுகிறது. நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலிருந்து பதிலை உரிமையில் மேல் முறையீட்டு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது குறித்து எங்களது முழுமையான அவநம்பிக்கையும் அதிர்ச்சியும் வெளிப்படுத்தவே இக்கடிதத்தை எழுதுகிறோம்.
நீதிபதி அலெக்ஸ் ராஜா 22/4/2026 அன்று மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற ஒரு மாதத்துக்குள் 31/5/2026 முதல் அமுலுக்கு வரும் வகையில் செயல்பட்ட இந்த இடமாற்றம் அவரது இடமாற்றத்துக்கு புற காரணங்கள் இருக்கலாம் என்ற யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றன. 10 கோடி ரூபாயுடன் வர்த்தகர் திடீர் மாயம். வவுனியாவில் சம்பவம். வவுனியாவில் 10 கோடி ரூபாவும் மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா குட்சட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் வசித்து வந்த நகைக்கடை நடத்தி வந்த வர்த்தகரே 10 கோடி ரூபாவுக்கு மேல் பணத்தை பல வர்த்தகரிடம் கடனாக பெற்றுக்கொண்டு குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இளையதம்பி சுகுமார் வயது 41 என்பவரே தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சிங்கப்பூருக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வவுனியாவில் பல நகைக்கடைகளுக்கு நகைகளை விநியோகம் செய்து வந்ததுடன் நகைக்கடைகளுடன் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தார். இவர் தொடர்பில் தகவல் தெரிவித்தோர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு அல்லது 07741010802 என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதக்குருவால் சிறுமிக்கு அநீதி, நீதி கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். அனுராதபுரத்தில் பௌத்த மதக்குரு ஒருவரால் சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதகுரு தொடர்பான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததோடு பௌத்த பிக்குவுக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன், மயூரன் மற்றும் இளைஞர்கள் என சிலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.